ரேஷ்மியோட கர்ப்பத்தை கலைச்சிட்டாரா? கலைச்சிட்டா. என்ன சொல்ற? சொல்ல என்ன இருக்குதுக்கா? அத எல்லாம் முடிஞ்சு போச்சு. 1 மணி நேரம் நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். அதுக்குள்ளேயே இந்த பாவி ரேஷ்மியோட கர்ப்பத்தை கலைச்சிட்டாக்கா. வீட்ல யாருமே இல்லாத நேரம் பார்த்து அவளுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதோ செஞ்சு கொடுத்திருக்கா. அந்த சாப்பாடுல என்ன கலந்தாலும் தெரியல. அத சாப்பிட்டுட்டு ரேஷ்மி வயிற்று வலியால துடிச்சிருக்காக்கா. அவ கர்ப்பமே கலைஞ்சு போச்சுக்கா. நீ சொல்றது என்னால நம்ப முடியல. ஆமாக்கா, இத விக்கிறாளே இந்த பாவி. இவதான் கலைக்கிறதுக்கு இந்த பிளான பண்ணிட்டாக்கா. நான் சொல்றத நம்பல. அங்க போய் பாருங்க. என் மருமக ரேஷ்மி அங்க வயிற்று வலியால துடிச்சிட்டு இருக்காரு. போங்க, போய் எல்லாரும் மேல போய் பாருங்க. கல்கி போயிடுச்சு. கல்கி எல்லாம் போயிடுச்சு. நம்ம கனவெல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு. கல்கி ரேஷ்மி, அம்மா ரேஷ்மி, ஏமா உனக்கு இப்படி ஆகுது எல்லாம்? பாருங்க ராஜியக்கா, பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. உங்க அன்பு மருமக செஞ்ச காரியத்தினால ஏன் மருமக எப்படி ஆயிட்டு இருக்காரு பாருங்கக்கா, பாருங்க. எங்கேயோ நடு ரோட்ல சுத்திட்டு இருந்த நாயை கொண்டாந்து நடு வீட்டுல உட்கார வச்சீங்க. அதுக்கு என்ன பலன் வந்துச்சுன்னு பாத்தீங்களா? யாருமா மருமக ரேஷ்மி கர்ப்பமானது ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு பிடிக்கல நான் சொன்னேன். நீங்க யாருமே அதை பெருசா எடுத்துக்கலையே.